உங்க எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். அப்ப நம்ம எதை கேட்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ, அது நம்மளுடைய எண்ணமாய் மாறி அந்த எண்ணம் நம்முடைய வாழ்வாய் மாறும். இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் வாழ்வும் இருக்கிறது. சோர்வான நினைவோடு சந்தோஷமான வாழ்வை நீங்க வாழவே முடியாது. பற்றாக்குறையான நினைவோடு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாவே இருக்காது. ஒரு செகண்ட் யோசிங்க, ஏன் என்னோட வாழ்க்கையில தரித்திரம்னா உங்க நினைவு தரித்திரமா இருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கை இன்னும் மாறலைன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய எண்ணம். ஆபிரகாம்கிட்ட அவனுடைய எண்ணத்தை ஆண்டவர் மாத்துறார். அவன் இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்காது நடக்கும் போது ஆண்டவர் நட்சத்திரங்களை பார், அவனுடைய எண்ணத்தை மாத்துறார், அவனுடைய விஷனை மாத்துறார். சாண்ட் எவ்வளவு இருக்குதோ, இந்த ஸ்டார்ஸ் எவ்வளவு இருக்கோ, அதை காட்டிலும் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அப்போ ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுக்கு முன்பாக அவனுடைய எண்ணத்தை மாற்றுகிறார். அப்போ உங்களுடைய இருதயத்தின் ஓடுகிற யோசனைகள், எண்ணங்கள் மாற 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 உங்க வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணுமா? உங்களுடைய எண்ணத்தை மாத்துங்க.